அதாவது இப்போ வந்து பேசாமல் உண்மையே ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விஜயோட வீடு இருக்குல்ல, விஜயோட வீடுன்னு ஒரு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கிறதுனால, அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுப்படி ஆகலையா ஷூட்டிங்குங்கிறது நமக்கு தெரியல. திடீர்னு வந்து அதனால் இப்போ விஜய் இங்கேயே தான் இருப்பார். இடிச்ச புள்ளியாட்டம் இங்கேயே உட்காந்துருப்பார். வேலை தேடிட்டு போவார். அதுக்கும் வந்து ஏதாச்சும் லூஸ்தனமான காரணங்கள்லாம் சொல்லுவாருங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, தாத்தா உடம்பு சரியில்லைனாலும் போகமாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ விஜய் வந்து நான் வந்து ஒரு எங்கே போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா வந்து எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நான் பணம் கொடுக்குறேன்னா அதெல்லாம் வேணாம், நானே ஏதாச்சும் பண்ணுறேன், நான் வந்து கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டேன், ஒரு லவ் ஃபெயிலியர் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் தாத்தா என்னை படிக்க வச்சாரு, பிஸ்னஸ் அப்படின்னு சேர்த்து விட்டாரு, நானும் இது பண்ணிட்டேன், நானாக தனியாக முன்னேறி வரதுக்கு தான் உனக்கு வாய்ப்புங்கிறார். ஏன் எதுக்காக இப்போ இந்த வாய்ப்பு? உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள ஒழுங்காக வச்சு பார்த்துக்கணும், இதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்த்துக்க வேண்டியது தானே? அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து தாத்தாவும் பாட்டியும் எவ்வளோ மன்னிப்பு கேட்குறாங்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அப்பயும் இறங்கலை. ஏன் அப்படின்னா வந்து அந்த வீட்டுக்கு போக முடியாது, அந்த வீடு இல்லை. அதனால் நாங்கள் கதையை எப்படியாச்சும் இழுத்து கொண்டு போகிறோம், அது லாஜிக்கே இல்லாமல் வந்து இருந்தாலும் சரி, பார்க்குறாங்கன்னா என்னடா அது அப்படின்னு கேட்டாலும் சரி அப்படின்னு எடுத்து போயிட்டுருக்காங்க. எப்படி இந்த கதையை இந்த ஒரு வீட்டில் வச்சு மட்டும் எடுத்து போகலாம், பெருசாக பட்ஜெட் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறாங்களாங்கிறது நமக்கு புரியல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஸோ அதுக்கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் வராரு. குமரன் வந்து கங்காவை பற்றி புலம்புறாரு. ஏன் அக்கா அப்படி நடந்துக்கிறானே எனக்கு புரியலங்கிறாங்க கங்கா. அப்படிங்கிறாங்க காவேரி. யாருமே கங்காவை புரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை. தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரணும் ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னா அதை கூட புரிஞ்சிக்க முடியல. எனக்கு மட்டும் ஓரவஞ்சனை நடக்குது அப்படிங்கிறத அவங்க டேரெக்டாகவே சொல்கிறாங்க. அப்போ கூட அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அவங்களே கேஸ் லைட் பண்ண பார்க்குறாங்க. சரியான ஒரு இவனுங்களாக இருப்பானுங்க போலங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கடையில் என்னையும் இப்படி தான் பண்ணுவா, ரொம்ப பெராண்டுவா அப்படிங்கிற மாதிரி விஜய் பேச, நான் என்ன அப்படி பண்ணுறேன், நான் குமரன் போனேன் கடிச்சு வைக்கிறேன். க்யூட் காட்சி அப்பப்போ காமிச்சிருவோம், காமிச்சா அந்த 4 பேர் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு ஒரு 40 கமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை காமிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இப்போ தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் வாங்கணும் உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு இப்போ தான் லோ பிபின்னு மயங்கி விழுந்துட்டாரு. டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்கன்னாங்க. இவங்க நேராக வீட்டுக்கு போயும் பார்க்கல, எதையும் பண்ணலை. சும்மா டம்மியாக வந்து அவர் வளர்த்த தாத்தாவும் பாட்டி எக்கெடு கட்டான்னு விட்டாங்க. பாட்டி அந்த ஆதங்கத்தில் இங்கே வந்ததுக்கப்புறமா தாத்தா என்னாச்சு, மயங்கிட்டீங்களா, என்னாச்சுன்னு, இனிமேல் நாங்கள் வந்திருக்கணும், நாங்கள் வராமல் விட்டோன்னு ஒரு வார்த்தை யாரும் பேசலை அப்படின்னு விட்டாங்க. இப்போ அந்த பாட்டியாச்சும் வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க, நீ இங்கேயே இருந்துக்கிட்ட, நீ தான் எங்களை நான் வேணான்னு தூக்கி போட்டேன்னா நாங்கள் ஒன்று வேணான்னு நினப்போமா, வளகாப்பு பண்ணணும், அந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக இனிப்பு கொடுத்து இந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு அனுப்பணும், ஆனால் அதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, அதனால வந்து நாங்கள் வந்து வளகாப்பு பண்ணுறோம், அங்கே வச்சிடலாம் வளகாப்பு பண்ணோம், அதெல்லாம் வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு விஜய். ஏன்டா வந்தால் 2 நாள் தங்கணும்னு நினைக்கிறியா, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது தனியாக வாங்க போய் பேசலான்ட்டு அங்கெல்லாம் வந்து சித்தப்பா சித்தியெல்லாம் இருக்காங்கிறாரு. லூஸ் ஆகிட்டிங்களா பாஸ் அப்படின்னா திருப்பி இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அந்த வீடு கிடைக்கல, அதனால் நாங்கள் இந்த மாதிரி கிணத்தனமாக பண்ணுவோங்கிற மாதிரி அந்த கதை போயிட்டுருக்கு. ஸோ உடனே வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்னையும் இப்போ தாத்தாவையும் உன்ட்டு வந்து பிரிச்சுட்டா காவேரிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அப்படி தான் நினைக்க தோணும். நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோன்னோ, நாங்கள் தப்பாக உணர்ந்துட்டோன்னோ, நாங்கள் கூட வரேன்னு எதையுமே நீ புரிஞ்சுக்கல, இங்கேயே இருக்க, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவனை வளர்த்தவர், அவரை பார்க்குறதுக்கு நீ வரல, இவ்வளோ கேவலமாக நீ நடந்துக்கிறது காரணம் அப்போ அந்த பொண்ணு தான் உங்களுக்கு நினைக்க தோணும். அப்போ இவர் வந்து என்ன இப்போ அவள் நீங்கள் புரிஞ்சிக்கலையா, நான் அதனாலே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அவங்கள புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்ன காரணத்தை வந்து அவங்களை சொல்லி புரிய வைக்க போகிறீங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் மூளையை கழட்டி வச்சிட்டேன், ஏதாச்சும் நான் லூஸ் மாதிரி பேசுவேங்கிற மாதிரி மட்டுமே இந்த கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உடனே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து தாத்தா விடு அவன் சந்தோஷமாக இருக்கான் பாரு, அவன் முகத்து ஒரு பிரகாசம் தெரியுது பாரு அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு டாட்டா சொல்லி பாய் சொல்லி அனுப்பிவிட்டோன்னே அப்படியே வந்து சோகமாக விஜயும் காவேரியும் பார்த்துக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத மனுஷனை போகலை, போய் பார்க்கல, அவங்கள அப்பப்போ போய் பார்ப்போங்கிற ஒரு இது இல்லை. அங்கே தான் சித்தப்பா சித்தி இருக்காங்களே அப்படின்னா அந்த சித்தப்பா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும், அந்த சித்தியுமே வந்து எப்படி நடந்துப்பாங்க சித்தப்பா கிட்டக்குன்னு தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு கதையை கொண்டு போகிறத பார்த்தா பார்க்குற நம்மளாம் அதுக்கு முந்தின எபிசோடெலாம் பார்க்கலான்னு நினச்சி எடுக்கிறாங்களாங்கிற மாதிரி கேள்விகள் தான் வருது. ஸோ இந்த கதை இப்படி போகிறத பற்றியும் விஜய் இப்படி மாறினதை பற்றியும் பாட்டி கோவப்படுறது, கங்கா வருத்தப்படுறதுலாம் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோயின் பண்ணுறத தவிர எல்லார் படத்துலேயும் நியாயம் இருக்க மாதிரி தெரிகிற மாதிரி இந்த கதை போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க, அந்த நடுவில் ஒரு அந்த கடிக்கிற சீன் ஒன்று இருந்துச்சுல்ல, அதுதான் அதுக்காக மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.